இன்னைக்கு நாம கூப்பிடும் போல இந்த வெளிப்பாட்டை கற்று தாங்கப்பா. இதனுடைய வெளிப்பாடுகளை சொல்லி தாங்கப்பா. இந்த வார்த்தை இருக்கிற மறைபொருளை கற்று தாங்கப்பா. இந்த வெளிப்பாடு என் வாழ்க்கையில வெளிப்படணுமப்பான்னு சொன்னேன். வெளிப்படுகிறார் அல்லவா? வெளிப்பாடுகளை எல்லாம் சொல்லிக்கிறார். வெளிப்படுகிறார். அந்த வார்த்தைக்குள்ளாய் வெளிப்படுகிறார். உலகிய செய்கிறார். அப்படிப்பட்ட உன்னத தேவனை உன்னத வழிகளை நோக்கி பார்ப்போம். இந்த வார்த்தையை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. அவர்கள் சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்ளட்டும், வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இதுவே நமக்கு விழுந்த கடுமையா இருக்கிறது. சரியா தொண்ட நேரம் 9 மணி. நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறோம். அடுத்ததாக எங்களோடு வார்த்தையின் வெளிச்சத்தோடு பாஸ்டர் ரஞ்சன் ராசநாயம் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். இணைப்பில் இருக்கும் ஊழியக்கார அழைப்பு கொண்டு வந்து வெளிச்சத்தை காண்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட் சுபா இளங்கோ. பிரைஸ் லார்ட் நேயர்களே. பிரைஸ் லார்ட் பாஸ்டர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வார்த்தையின் வெளிச்சத்தின் நேரத்திலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் பாஸ்டர். எடுத்து வாருங்கள், வெளிச்சத்தை காண ஆவலா இருக்கிறோம் பாஸ்டர். ஆமென். நாங்கள் இன்றைக்கு தேவனை, அந்த ஒன்றான மெய்த்தேவனை நம்ப வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நம்ப வேண்டும். அந்த தேவன் பரிசுத்த ஆவியானவராக எங்களுக்குள்ள வாசம் செய்கிறார். அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவருக்குள்ளே வாசம் செய்கிறார். நாங்கள் ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, நீர் ஒருவரே மெய்யான தேவன். நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை, இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அறிந்து, நீர் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு வாக்குத்தத்தமாக பிதாக அனுப்பிய பரிசுத்த ஆவியானவர், அந்த தேவன் இன்றைக்கு எங்களுக்குள்ள வாசம் செய்கிறார் என்ற உணர்வோடு நாங்கள் வாழ்ந்து அவருடைய ராட்சிய பிரஜைகளாக 1 பேதுரு 1:12 படி பரலோகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு தந்து எங்களை கெவன் சிட்டிசனாக மாற்றி இருக்கிறார். பரலோக பிரஜைகளாக எங்களை மாற்றி இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும், ஒவ்வொருவருடைய ஆசீர்வாதத்திற்காகவும், நீங்கள் எந்த மத இனமாக இருந்தாலும் இயேசு உங்களை நேசிக்கும்படியாக சொல்லுகிறார். எங்களுடைய தேவன் அன்பாயிருக்கிறார். அந்த அன்பு எங்களில ஊற்றப்பட்டிருக்கிறோம். அந்த அன்பை நாங்கள் உங்களுக்கு ஊற்றுகிறோம். அந்த அந்த அன்பு நீங்கள் அவருடைய அன்பை உணராமல் இருக்கலாம். அந்த அன்பு உங்களுடைய இருதய கதவுகளை தட்டி கொண்டிருக்கிறது. நீங்கள் உங்களுடைய இருதயத்தை திறந்து கொடுக்கும் பொழுது, நான் இரட்சகராக இயேசுவை ஏற்றுக் கொள்கிறேன் என்று அவரை வருந்தி அழைக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவராக உங்களுக்கு வாசம் செய்து உங்களை பரலோக பள்ளிக்கு அழைத்து செல்கிறவராக இருக்கிறார். ஒருவரும் விடுபட்டு விடக்கூடாது. இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய வாழ்வு நன்மை செய்து வாழுகிற வாழ்வு, பாவத்திலே இருந்து விடுதலை பெற்ற வாழ்வு. ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரோடும் கூட உணர்வுள்ள இதயத்தை கொண்டும் எல்லா பிரசவங்களை பார்க்கிலும் வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறீர். அந்த வார்த்தை கூடாக ஒவ்வொருவருடைய வாழ்வும் வளமாக கிருபை செய்வீராக. துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தேவனாகிய உமக்கே செலுத்தி, ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் வாழ்த்தி ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென். நாங்கள் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல பார்க்கும் பொழுது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் இந்த வேதாகமம் தான் நம்பப்படுகிற புஸ்தகமாக இருக்கிறது. இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகள் எல்லாம் தேவனுடைய வார்த்தைகள் என்று விசுவாசிக்க வேண்டும். பாருங்கள், யோவான் 1 சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்த, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. எங்களுக்கு ஒரு வாழ்வு இருக்கிறது. இந்த இம்மைக்கு பின்பு ஒரு வாழ்வு இருக்கிறது. எமது குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்துதான் எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை, பரலோகத்திலே அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு எங்களுக்குள்ள முத்திரை போட்டு பரலோக பிரஜைகளாக மாற்றி இருக்கிறார். உங்களை ஒவ்வொருவரையும், இந்த அபிஷேகத்தை பெறாமல் இருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த அபிஷேகத்தை பெற்று தேவனுடைய வேதாகமத்தை வாங்கி நீங்கள் எடுத்து யோவான் புஸ்தகத்திலே இருந்து படிக்கும் பொழுது இயேசுடைய அற்புதங்கள், அதிசயங்கள், அவர் உயிருள்ள தெய்வம், ஒன்றான மெய்த்தேவன். யோவான் 17:3 சொல்லுகிறது, ஒன்றான மெய்த்தேவன் ஐயோமையும்
நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்து அறிவதை நித்திய ஜீவன். இன்றைக்கு பல மக்கள் மதங்களில, தவறான வழிகளில, பாவத்தில வாழுகிறார்கள். இந்த பரலோகத்தையும் பூமியையும் இணைப்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பாருங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்துல எல்லாரும் பலி செலுத்த வேண்டும். பலி ஒரு தொடர் பலியாக, அவர்களுடைய பாவத்தை நிவர்த்தி செய்யாத பலியாக எல்லாரும் தொடர்ந்து பாவம் செய்வார்கள், பலி செலுத்துவார்கள், திரும்பவும் பாவம் செய்வார்கள், பலி செலுத்துவார்கள். இப்படியான தொடர் பலிகளுக்கு ஒரு முடிவு கட்டுவதற்காகத்தான் இந்த பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் இடையில் உள்ள ஒரு தடுப்பு சுவராக இருந்த அந்த பாவத்தினால நாங்கள் தேவனை தரிசிக்க முடியாதவர்களாகி போனோம். இயேசு அந்த தடுப்பு சுவரை நீக்கி விட்டார். பாருங்கள், நாங்கள் ஏசாயா 59ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, அக்கிரமங்களினாலும் பாவத்தினாலும் மடித்தவர்களாயிருந்த எங்களை உயிர்ப்பித்தார். அந்த தடுப்பு சுவர் தான் இந்த அக்கிரமமும் மனிதனுடைய அக்கிரமங்களும் பாவங்களும். அந்த தடுப்பு சுவரை இயேசு கிறிஸ்து சிலுவையில ஆதாம் ஏவாள் உருவாக்கின தேவனுக்கு கீழ்ப்படியாதது நிமித்தம் பாவ சந்ததியாகிய நாங்கள் ஒவ்வொருவருக்கும் பரலோகத்தை அடையாதபடி அந்த மெய்யான தேவனிடத்துல போய் அவரோட பரிசுத்தமுள்ள தேவனை பாவியான மனுஷன் அடைய முடியாது. இப்ப நாங்கள் பரிசுத்தமாக வேண்டுமா? பரிசுத்தமான ஒருவர் இந்த உலகத்துல பிறந்தவர் என்றால் பரிசுத்த ஆவியினால கற்பந்தரித்து பிறந்த இயேசுதான் பாவமான மனிதனுக்காக அந்த சிலுவையில மரிக்க வேண்டும். இது தேவனுடைய நியதியாயிருக்கிறது. அந்த வசனத்தின்படி அவர் எங்களுக்காக மரித்து ஒவ்வொரு தமிழருக்காக, ஒவ்வொரு மனிதனுக்காக அவர் மரித்தார். அவர் மட்டும்தான் பரிசுத்தமாக வாழ்ந்தவர். பாருங்கள், யோவான் 8ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுகிறது, என்னில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும்? பரிசுத்தமாக வாழ்ந்தவர். பாருங்கள், அந்த யோவான் 8ஆம் அதிகாரத்துல அந்த காலத்துல ஊழியம் செய்த பரிசேயர் சதுசேயர் ஒரு விபச்சார பெண்ணை அழைத்து வந்து கல்லறிந்து கொன்றுவிட அவர்கள் இயேசுவுக்கு முன்பாக நிறுத்துகிறார்கள். பாருங்கள், இயேசு அந்த பழைய ஏற்பாட்டு சரித்திரத்தை, அந்த நியாயப்பிரமாணத்தின் முடிவை அன்பாக மாற்றுகிறார். நிறைவேறுதல், நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதல் அன்பாக மாற்றப்படுகிறது. பாருங்க, பழைய ஏற்பாட்டுல ஒரு பெண் விபச்சாரம் செய்தால் அந்த பெண்ணை கண்டறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் புதிய ஏற்பாட்டுல இனிமேல் பாவம் செய்யாது ஒரு மனம் திரும்புதலை இயேசு கொடுக்கிறார். அன்பின் மூலமாக அந்த மகளை நேசிப்பதன் மூலமாக, நீ அறியாமல் செய்த காலத்தை போல தொடர்ந்து வாழாது. இன்றிலிருந்து இயேசு உன்னிடத்துல வந்து விட்டார். ஒவ்வொரு மகனும் இன்றிலிருந்து பாவத்தை விடும்படியாக இயேசு அழைக்கிறார். எப்படி மரணத்துக்கும் வாழ்வுக்கும் ஒரு கல்லறியில பழைய ஏற்பாட்டில கல்லறிந்து கொன்று விடுகிற மரணமாக இருந்தது. இயேசு அந்த மரணத்தை அந்த மகளை நேசிப்பதன் மூலமாக அன்பை காண்பிப்பதன் மூலமாக உயிர் பிச்சை கொடுத்து மனம் திரும்பி அந்த பரலோக வாழ்வில வாழுகிற வாழ்வை இயேசு கொடுக்கிறவராக இருக்கிறார். நீ நியாய பிரமாணம் செய் கட்டளை இடுகிறது. இதை செய்தால் இது நடக்கும், இது செய்தால் இது நடக்கும். பாருங்கள், தீமைகள் செய்தால் தீமைதான் கிடைக்கும். இப்படியாக இருந்த நியாய பிரமாணத்தை, அந்த கட்டளைகளை அன்பில கொண்டு தேவனை நேசிக்கும்படியாக, ஒன்றான அமைத்தவனை நேசிக்கும்படியாக, பிறரை நேசிக்கும்படியாக அன்பு செய்யும் பொழுது நாங்கள் பிறருக்கு விரோதமாக பாவம் செய்ய மாட்டோம், அவர்களை நேசிப்போம். இதுதான் இயேசுடைய அன்பின் கட்டளையாக இருக்கிறது. இது ஒரு பாரமான கட்டளை அல்ல. நாங்கள் பாவத்துல பிறந்தோம், பாவ சரீரத்தோடு பிறந்தோம். பரிசுத்த ஆவியங்களுக்குள்ள வரும் பொழுது அந்த பாவ சரீரம் படிப்படியாக பரிசுத்த சரீரமாக மாறிக்கொண்டிருக்கிறது. பரிசுத்தமாக இயேசுவை போன்ற பரிசுத்தத்தை அவர் வரும் பொழுது எங்களுக்கு தந்து எங்களை அவர் ஏற்றுக்கொள்கிறவராக அவருடைய ராட்சியத்தில் அவர் வந்து எங்கள் ஒவ்வொருவரையும் கிறிஸ்தவர்கள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அதன் பின்பு நாமும் அவரோட கூட உயிர்த்தெழுந்து நித்தியமாக வாழுகிற வாழ்வு. இந்த வாழ்வை நீங்கள் மதங்களை நம்பி
இந்த தவறான ஆவிகளை நம்பி துரத்தின ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள், வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு எங்களுக்கு போராட்டம் உண்டு. இந்த போராட்டத்துல ஜெயித்து வாழும்படியாக இயேசு இந்த உலகத்துல இருந்த பொழுது கூட பாருங்கள், பிசாசுக்கு கீழ்ப்படிந்தவராக நடந்தார், வசனத்தின்படி கீழ்ப்படிந்தார். பாருங்கள், பிசாசு இயேசுவை கொன்றுவிட வேண்டும் என்று பிசாசு செயற்பட்டது. ஆனால் இயேசு தேவனுடைய வசனத்தினால வெற்றி சிறந்தார். பாருங்கள், நீங்கள் உணவுக்காக இன்றைக்கு மதங்களில உலக மக்கள் உணவுக்காகத்தான் ஓடிக்கொண்டிருப்பார்கள். தங்களுடைய உணவு, வீடு, அப்படி அல்ல. தேவனுடையதுதான் இந்த உலகத்தின் சொந்தக்காரர், எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவனாக இருக்கிறார். அவரை நம்ப வேண்டும். பாருங்கள், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. நம்பப்படுகிறவர்கள், இந்த வேதாகமத்தை நீங்கள் நம்ப வேண்டும், 100% நம்ப வேண்டும். காணப்படாதவர்களின் நிச்சயமா இருக்கிறது. எங்களுக்கு ஒரு வாழ்வு இருக்கிறது பரலோகத்திலே. அந்த பரலோகத்திலே அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் ருசித்து விட்டோம். அவர் அன்பின் ஆவியானவர், சமாதானத்தின் ஆவியானவர், சந்தோஷத்தின் ஆவியானவர், இச்சையடக்கத்தின் ஆவியானவர், இப்படியாக 9 விதமான நல்ல கனிகளையும் இயேசு எங்களுக்கு தந்திருக்கிறார். பாருங்கள், மனிதன் கொடுக்கிற கனிகள் அன்பாக, சமாதானமாக, சந்தோஷமாக, இச்சையடக்கமாக, விசுவாசமாக, தயவாக, நற்குணமாக, சாந்தமாக, நீடிய பொறுமை உள்ளவர்களாக, இப்படியாக இயேசு வாழ்ந்து காட்டினார். அதே போலதான் நாங்கள் வாழ வேண்டும். பாருங்கள், இயேசு நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். நாங்கள் எப்பொழுதும் இயேசுவை போக்கஸ் பண்ணி வாழ வேண்டும். இயேசு எங்களில புற ஜாதிகள், பிற மனிதர்கள், மக்கள் இயேசுவை காண வேண்டும். எங்களில இயேசு இருக்கிறார்கள். பாருங்கள், யோசேப்பினுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது கர்த்தர் கூட இருந்தார் யோசேப்போடு. அவனுடைய வாழ்க்கை வளமானது. எந்த நேரத்திலையும் அவனை பிடித்து ஜெயிலில போடும் பொழுது கூட, சகோதரர்களால் துன்பப்படுத்தப்பட்ட போது கூட தேவன் கூட இருந்தார். பாவம் செய்கிற சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்ற ஒரு உணர்வோடு அவன் வாழ்ந்ததன் நிமித்தம் அவன் உயர்த்தப்பட்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அதே போல நாங்கள் எங்களுடைய குடியிருப்பு, நாங்கள் எதிர்காலத்தில் இருக்க போற குடியிருப்பை எங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய கனிகளிலே இருந்து இப்படியான ஒரு அன்பான ராஜ்யத்தில, சமாதானமான ராஜ்யத்தில, பிசாசு கட்டப்பட்ட ராஜ்யத்தில, கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத ராஜ்யத்தில 1000 வருடம் அவருடைய புதிய வானம் புதிய பூமியில வாழ முடியும். அதன் பின்பு நித்தியமாக வாழுகிற வாழ்வு. இந்த வாழ்வை நீங்கள் மதத்தை நம்பி, மனிதர்களை நம்பி, இந்த மனிதனுடைய சுவாசத்தை கொடுத்தவர் தேவன், மனிதனை உருவாக்கினவர் எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவன். அவனுடைய ஆத்துமாக்களை பிசாசு திருடி நரகத்துக்கு இழுத்து செல்ல அவன் முனைந்து கொண்டிருக்கிறான். பாருங்கள், தேவன் எங்கள் மனித குலத்தை தான் தேவனுடைய சாயலாகவும் ரூபத்தின்படியும் படைத்தார். தூதர்களை அப்படி படைக்கவில்லை. இதனால்தான் தேவன் எங்களை நேசிக்கிறார். இயேசு எங்களை நேசிக்கிறார். அவருடைய சாயலாக படைக்கப்பட்ட மனிதன் பிசாசினால திருடி விடக்கூடாது, ஆத்மாவை திருடி விடக்கூடாது என்பதற்காக. ஆதாம் ஏவாளின் பாவத்துக்கு பின்பாகத்தான் இந்த சரீரம் வந்தது. பாருங்க, நாங்கள் வாழ போற இடம் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், எங்களுடைய தேவன் அன்பாகவே இருக்கிறார். வலது பாரசத்துல இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எங்களுடைய ஜெபத்திற்கு அவர் பிதாவிடத்துல பரிந்து பேசுகிறார். வாக்கு தத்துவத்தின்படி, வசனத்தின்படி நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எங்களுக்கு ஆம் என்றும், ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் ஆம் என்றும் ஆமீனம் என்றும் இருக்கிறது. நோ என்று எங்களுடைய
இயேசு எல்லாவற்றையும் தாங்கிவிட்டார். வாக்கு தத்தங்களை ஆம் என்றும் ஆமேன் என்றும் எங்களுக்கு தருகிறார். நாங்கள் அவரை விசுவாசித்து அவருடைய அபிஷேகத்தை பெற்ற எங்களுக்கு எல்லா வாக்கு தத்தங்களும் ஆம் என்றும் ஆமே என்று இருக்கிறது. நோ சொல்ல முடியாது. ஏனென்றால் எனக்காக இயேசு அந்த சிலுவையில மரித்து விட்டார். தேவன் எங்களை பார்க்கும் பொழுது இயேசு கூட எங்களை பார்க்கிறார். அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட எங்களை பார்க்கிறார். பரிசுத்தமான மனிதனாக எங்களை பார்க்கிறார். இதுதான் இயேசு எங்களுக்காக அந்த சிலுவையில செய்து முடித்தது. அதை நீங்களும் இன்றைக்கு ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவரும் ஒரு விசுவாசத்தோடு எனக்காக நீர் மரித்தீர், 3ஆம் நாள் உயிர் தெளிந்தீர், இன்றைக்கு நீர் உயிரோடு இருக்கிற தெய்வம், உண்மை நான் இன்றைக்கு ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன், என்னுடைய இருதயத்துக்குள்ள வாரும், என்னோடு தங்கியிடும். பாருங்கள், அவர் எல்லாருடைய இருதய கதவுகளை தட்டி கொண்டிருக்கிறார். வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, உங்களுடைய இறுதிய கதவை தட்டி கொண்டிருக்கிறார். நீங்கள் வாரும், என்னோடு தங்கிடும், எனக்கு இந்த பாவ பழக்கங்கள் வேண்டாம், ஒன்றிலிருந்து விட்டு விடுகிறேன். பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ள வந்து இந்த பாவ பழக்கங்களை எடுத்து போடும். என்னுடைய மனதை உம்மிடத்துல தருகிறேன், என்னுடைய இருதயத்துல உமாக்கிடம் தருகிறேன். நீர் தங்கீரும். என்னில இருக்கிற பாவ சாபங்கள் அகன்று போகும்படியாக கட்டளையிட வேண்டும். நீங்கள் எனக்கு இந்த குடிப்பழக்கம், பாவ பழக்கம் இயேசுவின் நாமத்தில் அகன்று போ. நான் ரட்சகராக அவருக்கு மட்டும்தான் இனி என்னுடைய சரீரத்தில் அவருக்கு இடம் என்று நீங்கள் அவரிடத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். பாருங்கள், யோவான் 1:1 சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை தான் மாம்சமாக இயேசுவாக வந்தார். யோவான் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். எங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவராக வாசம் பண்ணினார். அந்த வார்த்தை தான் இயேசுவாக வாழ்ந்து காட்டினார், வார்த்தையின்படி வாழ்ந்து காட்டினார். பாருங்கள், இன்றைக்கு உலக மக்களை பார்த்தால், அவர்களுடைய இன்னைக்கு மதங்களில பார்த்தால், அவர்கள் உணவுக்காகவும் உறையுள் இப்படியானவைகள் தேவைகள் தான். ஆனால் இதை அந்த ஒன்றான மெய்த்தவன் எங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர்தான் இந்த உலகத்தை உருவாக்கிற தேவன். நாங்கள் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில், அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை, அவர்களுடைய இலட்சியே, அவர்கள் பூமிக்கு அடுத்த அவைகளை சிந்திக்கிறார்கள். அவர்கள் தேவன் வேதாகமத்தில் சொல்லுகிறார். முதலாவது நாங்கள் மத்தேயு 6:33 சொல்லப்படுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பொய்யுரையாத தேவன், அவரை தேட தேட நீதியாக வாழ வேண்டும், தவறு செய்து வாழக்கூடாது, பாவம் செய்து சம்பாதிக்க கூடாது. பாவம் செய்யும் பொழுது அந்த இடத்துல பாவ பணமாக பிசாசு அந்த இடத்துல வந்து உங்களுடைய பணங்களை நஷ்டப்படுத்துவான், துன்பப்படுத்துவான். இயேசுவை நம்பி வாழ வேண்டும். இந்த உலகத்தின் சொந்தக்காரர் எங்களுடைய தேவனாக இருக்கிறார். பாருங்கள், இந்த உலக மக்களை போல நாங்கள் வாழுவதில்லை. உலக மக்கள் இப்படித்தான் வாழுகிறார்கள். அவர்களை இயேசு அழைக்கிறார். அந்த மெய்யான தேவனிடத்துல வந்து உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவரை தேடும் பொழுது, ராஜ்யத்தை நீதியை தேடும் பொழுது அவர் எல்லாவற்றையும் தருகிறவராக இருக்கிறார். நீங்கள் விசுவாசத்தோடு அவரிடத்துல வர வேண்டும். உங்களுடைய வாசனம் இப்படி சொல்லுகிறது, நான் உம்மிடத்துல வந்திருக்கிறேன் என்று சொல்லி வசனத்தின்படி நீங்கள் ஜெபிக்க சொல்லி சொல்லி அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், உலக மக்கள் இன்றைக்கு எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று இயேசு எங்களுக்கு சொல்லுகிறார். எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உண்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவை என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். எங்களுடைய தேவன் அன்பானவர். என்னுடைய தேவைகள், உங்களுடைய தேவைகள், நீங்கள் எந்த மத இனமாக இருந்தாலும் உங்களுடைய தேவைகளை அறிந்தவர் தான் எங்களுடைய தேவன். உள்ளங்கையில இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மக்களையும் அவர் அறிந்தவராக உள்ளங்கரையில் வரைந்து வைத்திருக்கிறார். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். எங்களுடைய தேவன் தான் இந்த மிருகங்கள், பறவைகள் எல்லாவற்றையும் படைத்தவர். நாங்கள் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம்
20வது 21வது வசனத்துல பறக்கும் பறவைகளை, இந்த கோழி பறவைகள் எல்லாவற்றையும் படைத்தவர் எங்களுடைய தேவன். இன்றைக்கு உலக மக்கள் முட்டையா கோழியா முதலில் வந்தது என்று ஆராய்ந்து கொண்டிருப்பார்கள். வேதாகமத்தில படைப்பு தான், தேவன் தான் பறவைகளை படைத்தார், அதன் பின்புதான் முட்டை வந்தது. பாருங்கள், இன்றைக்கு உலகம் தானாக தோன்றியது என்று சொல்லி உலக விஞ்ஞானிகள் சொல்வார்கள். கோர்ப்பு கொள்கை பாருங்கள், இப்படியாக பல ஆயிரம் கணக்கான ஆண்டுகளாக இந்த உலகம் உருவாக்கப்பட்டது என்று தவறான ஒரு ப்ரூஃப் இல்லாத கொள்கைகளை கோர்ப்பு கொள்கையாக சில விஞ்ஞானிகள் அறிவித்ததன் மூலமாக பாருங்கள், இன்றைக்கு மக்கள் தவறான வழிகளில போய்கொண்டிருக்கிறார்கள். வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது, தோன்றினவைகளால் அல்ல, இந்த உலகம் தேவனுடைய வார்த்தையினால சிருஷ்டிக்கப்பட்டது. தேவனுடைய வார்த்தையினால சூரியன் உண்டாக கடவுது, சந்திரன் உண்டாக கடவுது. இதனாலதான் எங்களுக்கும் அவரை போல நாங்கள் பரிசுத்தமாகி அந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது அந்த வார்த்தைகள் எங்களுக்கு உருவாக்கி தருகிறது ஆசீர்வாதங்களை. இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், யோவான் 10:10 சொல்கிறது, திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். எங்களுக்கு ஒரு ஜீவனை, உயிரை தந்து நித்தியமாக வாழுகிற நித்திய ஜீவனை தருகிறவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அடுத்த வசனத்திலே பார்க்கும் பொழுது யோவான் 10:11, நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். பாருங்கள், எங்களுக்காக அந்த ஜீவனை அந்த சிலுவையில கொடுத்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த சங்கீத புஸ்தகத்தை எழுதின தாவீது கூட ஒரு விசை கரடியும் ஒரு விசை சிங்கமும் அந்த ஆடுகளை பீறிட்ட பொழுது தேவனுடைய பலத்தினால அவர்களோடு போராடி அந்த ஆடுகளை மீட்டு கொண்டதை வேதாகமத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக ஒரு இயற்கையிலேயும் தாவீதுக்கு அந்த பலத்தை கொடுத்தார். மெய்யாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆடுகளாகிய இந்த உலகத்து மக்களுக்காக தன்னுயிரை கொடுத்து எங்களை மீட்டுக் கொண்டார். அதே போல நீங்கள் அவருடைய சிலுவை மரணத்தில விசுவாசம் வைக்கும் பொழுது சிலுவையை பற்றிய உபதேசம் 1 கொரிந்தியர் 2:18 சொல்லுகிறது, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, எங்களுக்கோ அது தேவனுடைய பேலனாக இருக்கிறது. அது ஒரு பேலனை தருகிறது. நாங்கள் பேசி பேசி வாழுகிறவர்கள் அல்ல, அவருடைய பரிசுத்த ஆவி பலத்தில வாழுகிறவர்கள். பரிசுத்த ஆவி வரும் பொழுது அந்த பலம் எங்களுக்கு அவருடைய வார்த்தைகளை பேச வைக்கிறதாக இருக்கிறது. பாருங்கள், நாங்கள் இந்த உலகத்துக்குரியவைகளை தேடக்கூடாது. இந்த உலகத்துக்கு பின்பு வாழ்வுகிற பரலோக வாழ்வுதான் மேலான வாழ்வாக இருக்கிறது. பாருங்கள், கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல பார்க்கும் பொழுது, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளே நாடுங்கள். நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய ஜீவன் வலது பார்சத்தில தேவனிடத்தில இருக்கிறது. பாருங்கள், இந்த வானமும் பூமியும் ஒரு நாள் ஒளிந்து போகிறதாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை. மத்தேயு 24:35 சொல்லப்படுகிறது, இந்த வானத்தையும் பூமியையும் உருவாக்கின தேவன் சொல்லுகிறார், இந்த வானமும் பூமியும் ஒளிந்து போகும், தேவனுடைய வார்த்தைகள் ஒருபோதும் ஒளிந்து போகாது. இந்த வார்த்தைகளை நீங்கள் வாழ்வாக்க மாற்றிக்கொள்ள வேண்டும். உங்களுடைய வாழ்வு இந்த வார்த்தையாக மாறிவிட வேண்டும். இந்த வானத்தையும் பூமியை சிருஷ்டித்த தேவன் ஒரு நாள் இந்த வானத்தையும் பூமியையும் அகற்றி விட்டு புதிய வானம் புதிய பூமியாக அமைக்க இருக்கிறார். இதுதான் இனி நடக்க போகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன், முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாம போயிட்டு. இப்படியாக இந்த சமுத்திரத்தை அகற்றி புதிய வானத்தை புதிய பூமியை, ஒரு அழியாத வானம் அழியாத பூமி, இந்த சமுத்திரத்தை அழித்து தேவனுடைய ஜீவ தண்ணீர் ஊற்றில நாங்கள் வாழுகிற வாழ்வு, அந்த வாழ்வை நீங்கள் இழந்து விடக்கூடாது.
பாருங்கள், மீண்டுமாக அவர் வரப்போகிறார். 1 தெசலோனிக்கேயர் 4:17 பார்க்கும் பொழுது, பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மிருகங்களின் மேல் அவர்களோட கூட எடுத்து கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம். இந்த வாழ்வை நீங்க இழந்து விடக்கூடாது. அந்த மெய்யான தேவனோடு, எங்களை படைத்த தேவனோடு அவருக்கு பிரியமாக வாழ்ந்து, அன்பாக வாழ்ந்து அவருடைய ராஜ்யத்தில அந்த கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத அந்த ராஜ்யத்தில வாழுகிற வாழ்வை நீங்கள் இழந்து விடக்கூடாது. பாருங்கள், சங்கீதம் 16:8 சொல்லுகிறது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. இப்படியாக அவரை நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தைகளை நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். பாருங்கள், உலகத்தில் உபத்திரவம் உண்டு. இயேசு உலகத்தை ஜெயித்தார். எங்களையும் இந்த உலகத்தை ஜெயிக்க வைக்கிறவர் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. எபிரேயர் 12:1 சொல்லுகிறது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட வேண்டும். தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவும். பாருங்கள், இந்த ஓட்டத்துல நாங்கள் ஒரு ஓட்ட போட்டியில ஓடிக்கொண்டிருக்கிறோம். பாருங்கள், இந்த உலகத்துல அப்போஸ்தலர்கள் ஓடினார்கள். இயேசு கற்று தந்தார் எப்படி ஓடும்படியாக. இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்ற எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும், இயேசுவிடத்துல வர வேண்டும். இப்படியாக யோவான் ஸ்நானகர் இயேசுவுக்கு முன்பாக மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். இப்படியாக அப்போஸ்தலர்கள் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். இப்படியாக ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் இந்த 2026 ஆண்டுகளாக நாங்கள் இந்த இறுதி காலத்தில மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். இந்த பாவத்தை வெறுத்து தள்ளிவிட்டு நாங்கள் ஓட வேண்டும். அவரை நோக்கி, அவரை நம்பி நாங்கள் ஓட வேண்டும். அவர் உலகத்தை ஜெயித்தவர், எங்களையும் ஜெயிக்க வைக்கிறவராக இருக்கிறார். நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியை உங்களுக்கு தரும்படியாக நான் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன் என்று நீங்கள் அவரிடத்துல கேட்டுக்கொள்ளும் பொழுது அவர் உங்களுடைய இதயத்தை வந்த ஒரு சமாதானத்தை தருவார். பரிசுத்த ஆவியினால் நிரப்புவார். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம்மன்பையே நம்பியிருப்பேன். உம்மன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம்மன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். நீர்தானே என் துணையானீர், என் கேடகமோமானி. நீர்தானே என் துணையானி, என் கேடகமோமானி. என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும்.
குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமாண்டவரே, உம்மை நம்புகிற ஒரு மனிதர் கூட குற்றப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள் இருந்தால் உம்மை நம்பி உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை இந்த நேரத்தில் கொடுக்கும்படியாக, அவர்கள் ஒவ்வொருவரை நிரப்பும்படியாக, உம்முடைய வசனத்தின்படி அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பேனா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பேனா, பொல்லாதவர்களாகிய உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது இந்த நேரத்துல கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், பரிசுத்த ஆவியை கேட்கும்படியாக பரிசுத்த ஆவியானவரை நீர் அனுப்பும்படியாக இந்த நேரத்தில் ஒவ்வொரு ரட்சிக்கப்படாத மக்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு இன்னும் அபிஷேகத்தின் அளவை கொடுத்து ஊழியத்தில் உயர்த்தும்படியாக in the name of Jesus, mighty name of Jesus, holy name of Jesus. உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய அபிஷேகம் இறங்குவதாக இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், mighty name of Jesus, holy name of Jesus. இப்படியாக நீர் ஒவ்வொருவரை நிரப்புகிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். நீர் எங்களை நிரப்பி பரவசப்படுத்தி அந்த 9 விதமான அன்பின் கனிகளை தந்து எங்களை நடத்துகிறது போல அறியாமல் வாழ்கிறார்கள். அவருடைய பாவத்தை இந்த நேரத்தில் மன்னிக்கும்படியாக, அறியாமையிலே வாழ்ந்த காலங்களிலே செய்த பாவங்களை எங்களுக்கு மன்னித்தது போல நாங்களும் இருளில் வாழ்ந்தோம், இருளின் ராஜ்யத்துல வாழ்ந்தோம், பிசாசின் அடிமைத்தனத்துல வாழ்ந்தோம். எங்களை அந்த ஒளியான சேற்றிலிருந்து எங்களை தூக்கி எடுத்து கண்மலையிலே நிறுத்தின எங்கள் அன்பு தகப்பனே இயேசுவே, இப்படியாக அடிமைத்தனத்துல, பாவத்துல, சாபத்துல, மத அடிமைத்தனம், பாவ அடிமைத்தனம், சாப அடிமைத்தனம், பொல்லாத ஆவிகளின் துக்கங்கள், தோல்விகளின் இவர்களுக்கு வரக்கூடாது ஆண்டவரே. இவர்கள் ஒவ்வொருவரே உம்முடைய அபிஷேகத்தினால நிரப்பி உம்முடைய அன்பின் கரத்தில இவர்களுடைய பெயர்களை அவர்கள் உம்முடைய ஜீவ புஸ்தகத்தில எழும்பி அவர்கள் மனம் திரும்பி வாழ உம்மை அறிகிற அறிவை கொடுத்து ஒவ்வொரு நாளும் வேதாகமத்தை வாசித்து நேசித்து உம்மை நேசித்து இப்படி ஒரு அற்புத தெய்வம், அன்புள்ள தெய்வம், அதிசயமுள்ள தெய்வம் நீர்தான் என்பதை ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொள்ள விசேடமாக இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு தமிழ் மக்களும் உடைய அன்பை ருசிக்க கர்த்தர் நல்லவர் என்பதை நாங்கள் ருசித்திருக்கிறோம். ஒரு உணவை ருசிப்பது போல உம்மை ருசிக்க சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினி கிடக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. இப்படியாக நீர் ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே, ஒரு பிள்ளைகளுடைய கஷ்டங்களை, துன்பங்களை வருகின்ற காலங்களில நீக்கி இந்த நாடுகளில் இருந்தாலும் இயேசு இருக்கும் பொழுது சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும். உம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு எந்த குறைவும் இல்லாமல் காத்து கொள்ளும்படியாக உண்மையாக முழு இருதயத்தோடு அவரை தேடும் பொழுது அவரை கண்டடைவீர்கள். இப்படியாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரோடும் கூட தொடர்ந்து நீர் வழி நடத்தும் பரிசுத்த ஆவியானவர் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்தவர்கள் கேட்டு உம்முடைய ரட்சிப்பை பெற்று இந்த பரலோக உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே அவர்கள் கழுவப்பட்டு வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் உம்முடைய விலையேற பெற்ற பரிசுத்த இரத்தத்தினால மீட்கப்பட்டு அந்த பரலோக ராட்சிய பிரஜைகளாக ஒவ்வொருவரும் மாறுவார்களாக. துதி கன மகிமை ஒன்றான மெத்தவனாகிய உமக்கே செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.